தேர்தல் செலவின் நிதியை உடனே வழங்க கோரி வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் முடிந்து 2 மாதங்கள் கடந்தும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தேர்தல் பணிக்காக செய்த செலவினங்களுக்கான நிதி வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையம் உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் வருவாய்த்துறையின் நீண்ட நாள் கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் அரசு விடுமுறை நாட்களில் அலுவல் பணிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழக அரசு மாநில அரசு நிறைவேற்று தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு அலுவலர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்று உடனடியாக அழைத்து பேசு. குரும்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் மாவிளக்கு ஊர்வலம், பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் ஒன்றியத்திற்குட்பட்ட குரும்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் மாவிளக்கு தட்டுகளுடன் ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் ஆடு, கோழி பலியிட்டு வழிபாடு நடத்தி உறவினர்களுக்கு விருந்து வழங்கினர். பின்னர் நடைபெற்ற தீமிதி விழாவில் பூசாரிகள் மற்றும் பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மழை வளம் பெருகவும், விவசாயம் செழிக்கவும், மக்கள் ஒற்றுமையுடன் வாழவும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி சங்கல்தோப்பு தர்காவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டியல் திறப்பு, 11 லட்சம் ரூபாய் காணிக்கை. கிருஷ்ணகிரி அருகே 250 ஆண்டுகள் பழமையான சங்கல்தோப்பு தர்காவில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. வக்பு வாரிய அதிகாரிகள், தர்கா நிர்வாகிகள் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் 2 நாட்களாக நடைபெற்ற கணக்கெடுப்பில் சுமார் 11 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. சில்லறை நாணயங்களை எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காணிக்கை எண்ணும் பணி முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதில் 7% வக்பு வாரியத்திற்கும் மீதமுள்ள தொகை தர்காவின் வளர்ச்சி பணிகளுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது.